நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டிச்சேரி எலக்ட்ரிஷியன் ரவிக்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்களுக்கு தெரியும் நம்ம பாண்டிச்சேரியில் வந்து ஒரு சைட்டு வேலை செஞ்சிட்ருக்கோம். கிட்டத்தட்ட அந்த சைட் பார்த்திங்கன்னா 98% மேலே முடிச்சிட்டோங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சுன்னு வச்சுக்கலாம். என்னென்னா உங்களுக்கு தெரியும், இதில் காட்டியிருப்போம், நம்ம சேனலில் ஏற்கனவே போட்ட வீடியோவெலாம் காட்டியிருப்பேன். கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கிச்சனில் டைல்ஸ் ஒட்டாமல் இருக்காங்க. ஓகேங்களா, அந்த கிச்சனில் டைல்ஸ் ஒட்டாமல் இருக்கிறத இந்த ஒரு 3 8 மாடல் மெட்டல் பாக்ஸ், அந்த 2 மாடல் மெட்டல் பாக்ஸ்லாம் ஏற்றாமல் இருக்கும். அப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ஃபேஸ் பாக்ஸ் வந்து 2 மாடலில் வைக்கணும். அது மட்டும்தான். மற்ற எல்லா வேலையுமே அந்த பில்டிங் நம்ம A to Z முடிச்சுட்டாங்க. டிபி ஒர்க் முடிச்சிட்டோம், காலிங் பெல் போட்டோம். அப்புறம் பெல்லுக்கு வெளியே ஃபஸ்ட்டு பைப் வச்சிருக்கோம். இவங்க கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று மட்டும் தரையில் கிராஸுங்க. இந்த பில்டிங்கில் மற்ற எங்கேயுமே தரையில் கிராஸ் ஆகாது. இது ஒன்று மட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மோட்டர் கிட்ட இதுக்கு மட்டும் நான் ஒரே ஒரு இன்புட் ஃபேஸ் அவுட்புட் ஃபேஸ் அதே தான். ஓகேங்களா, பெல்லுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே உடச்சி பைப் போட்டுட்டோம். ஓகேங்களா, அது பார்த்திங்கன்னா 1 மாடலு கன்சீல்டு டைப்பு வாட்டர் ப்ரூஃப் பாக்ஸ் வச்சுருக்கோம், லெக்ராண்டு கம்பெனி. ஓகேங்களா, லெக்ராண்டு மைரி சுவிட்ச் அதில் வரும், பெல் சுவிட்ச். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பேனல் போர்டு ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, இன்புட் சப்ளை பார்த்தீங்கன்னா 716 மீன்ஸ் 16 ஸ்கொயர் மல்டி ஸ்டாண்டர்டு 716 மீன்ஸ் பார்த்தீங்கன்னா 16 ஸ்கொயர் அலுமினியம் ஒயர். ஓகேங்களா, ஆர்பிட் கம்பெனி டபுள் லேயர் இன்சுலேஷன் வரும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பிளாக்ல ஒன்று இருக்கும், ஒயிட்டில் ஒன்று இருக்கும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா வெதர் ப்ரூஃப் ஒயர்னு சொல்லுவாங்க, இல்லை CTC ஒயர் சொல்லுவாங்க, இல்லை கேப்டயர் சீத் ஒயர்னு வாங்க. ஓகேங்களா, இன்புட் 3 ஃபேஸ் வித் நியூட்ரல். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 8mm மைலம் ஷீட்டில் தான் நம்ம கேட்டால் 8mm மைலம் ஷீட் கொடுத்துறாங்க. இந்த ஃபீஸ் இதில் வராது, நம்ம தனியாக வாங்கிக்கணும். ஓகேங்களா, இந்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 63 amps ரீஒயரபிள் டைப்பு, கிட்கேட் டைப் ஃபீஸு, 4 சிலிண்டர் இன்சுலேட்டட் டைப். ஓகேங்களா, இது ஃபுல்லாகவே இந்த ஒயர்லாம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்கொயர் மல்டி ஸ்டாண்டர்ட் காப்பர் ஒயர். அது பார்த்தீங்கன்னா RFS அவுட்புட்டு. ஃபஸ்ட்டு மீட்டரோட கனெக்ஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் 4 ஒயர் டைப் எனர்ஜி மீட்டர். ஓகேங்களா, அதான் மீன்ஸ் ஸ்டாட்டிக் டைப்புன்னு சொல்லுவாங்க. 3 ஃபேஸ் 4 ஒயர் டைப் எனர்ஜி மீட்டரு, கிலோவாட் ஹவர் மீட்டர்னுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 வந்து இன்புட் R ஃபேஸ், அதாவது லெஃப்ட்லேருந்து சொல்கிறேன். 1 வந்து இன்புட் R ஃபேஸு, 2 வந்து அவுட்புட் R ஃபேஸு, 3 பார்த்தீங்கன்னா இன்புட் Y ஃபேஸு, 4 பார்த்தீங்கன்னா அவுட்புட் Y ஃபேஸு, 5 வந்து இன்புட் B ஃபேஸு, 6 பார்த்தீங்கன்னா அவுட்புட் B ஃபேஸு, 7 பார்த்தீங்கன்னா இன்புட் நியூட்ரல், 8 பார்த்தீங்கன்னா அவுட்புட் நியூட்ரல். இப்போ என்னன்னா எல்லா அவுட்புட் ஃபேஸுமே, அதாவது மீட்டரோட அவுட்புட் ஃபேஸ் டேரெக்டாக IC கட் அவுட் ஃபீஸ்க்கு வரும். IC கட் அவுட் ஃபீஸ் வந்து அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம இது வச்சுருக்கோம்ல, மீன்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் செலக்டர் அவர் டிபார்ட்மெண்ட்காரங்களே அப்படி தான் கொடுப்போம் அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா அந்த ஃபேஸு இந்த சுவிட்ச் கீழே வரணும், இது மேலே போகணும். அவங்க மாற்றி வச்சதால பரவாயில்ல, பேனல்லாம் மாற்ற முடியாது, நீ இப்படியே கொடுத்துக்கோ, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டாங்க. நம்ம கேட்டுட்டோம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ளை தான் கொடுத்துருக்கேன், R ஃபேஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். சுவிட்சை வந்து செலெக்ஷன் 2ல் போட்டிருக்கேன். ஓகேங்களா, என்னென்னா மாறி இருக்குது ஒயரு. இது என்னென்னா நம்ம மீட்டர் ஏற்றும் போது மாற்றி கொடுத்துக்கலாம். இந்த ஒயர் இங்கே வரணும், இந்த ஒயர் இங்கே வரணும். ஓகேங்களா, அது மீட்டர் ஏற்றும் போது மாற்றி கொடுத்துக்கலாம். ஒய்யும் ஆரும் டேப் அடிக்கும் போது நான் தான் டேப் அடிச்சேன், தப்பாக அடிச்சுட்டுக்கிறேன், மாற்றி அடிச்சிருக்கேன். அதை மட்டும் ஜஸ்ட் மாற்றினா போதும். இந்த R ஃபேஸ் இங்கே வரணும், Y ஃபேஸ் இங்கே போகணும். ஓகேங்களா, 3 ஃபேஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீஸ் ஒயரும் போட்டுட்டோம். நான் ஃபீஸ் எடுக்கிற பாருங்கள், டோட்டலாக ஆஃப் ஆகிடும். பாருங்கள், ஃபீஸ் எடுத்துகிட்டா டோட்டலாக ஆஃப் ஆகிடுச்சு. இந்த சிங்கிள் ஃபேஸு, இந்த சிங்கிள் ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சிங்கிள் ஃபேஸு டெம்பரரி சர்வீஸ், இந்த டெம்பரரி சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சர்வீஸுக்கு வந்து பவர் சப்ளை வந்து ரெஸ்டோர் பண்ணியிருக்கோம். இது என்னென்னு உள்ளே வச்சுருக்கேன்னு கேட்டுறாதீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 காப்பர், அதாவது 2 எர்த்திங் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். 2 எர்த்திங் கொண்டாந்து பேரல் பண்ணி பேன்லையும் பார்த்தீங்கன்னா போல்ட்டில் எர்த்திங் பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா உள்ளே உங்களுக்கு தெரியும் ஒரு பிளாக் கலர் ஒயர் 4 ஸ்கொயர் ஒயர் இருக்குது பாருங்கள். அதுதான் டோட்டல் பில்டிங்கோட அவுட்புட் நியூட்ரல். இங்கேருந்து போகிற நியூட்ரல் ஃபோர். சில பேர் 1.5 போடுவாங்க, நாங்கள் சைட்டில் எங்கேயுமே 1.5 போட மாட்டேன். மினிமம் 4 ஸ்கொயர் தான் போடுவோம். ஒரு சின்ன சிங்கிள் ஃபேஸ் விடாதாலும் 2.5 தான் எர்த்தில் போடுவோம். ஓகேங்களா, எர்த்தும் நம்ம முடிச்சிட்டோம், பேன்லையும் எர்த்திங் பண்ணிட்டோம். ஓகேங்களா, அதுமாரி பாருங்கள், இன்புட் சர்வீஸ் லைனை ஃபுல்லாக பக்காவாக டேக் அடித்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மீட்டர் உள்ளே அழகாக சுற்றி டேக் அடித்து வச்சு தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா, 1.5 மீட்டராக வச்சுருக்கேன்னு கேட்டுறாதீங்க. அழகாக பேனலோட சைஸ் பெருசாக அதனால 1.5 மீட்டர் அழகாக வச்சேன். ஓகேங்களா, பத்தெல்லாம் அதிகமாக தான் கட் பண்ணிட்டு இருப்பேன், கரெக்டாக 1.5 மீட்டர் வந்தது. ஓகேங்களா, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீஸ் ஒயரும் போட்டு தான் வச்சுருக்கது. பார்த்தீங்கன்னா 20 amps ஃபீஸ் ஒயர் 2 கம்பியாக போட்டுருக்கோம். அப்படின்னா இது 40 amps ஃபீஸு. 40 amps வரைக்கும் ஃபீஸ் ஒயர் வந்து மெல்ட் ஆகாது. அதேமாரி இந்த ஃபீஸில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன், அதை அடுத்து சொல்கிறேன். ஒரு ஷார்ட்ஸில் போகிறதுக்காக அந்த வீடியோ தனியாக எடுத்துப்போம், அதை அடுத்து சொல்கிறேங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா பக்காவாக நம்ம டேக் அடித்து லெக் அடித்து தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, பார்த்தீங்கன்னா அது RYB இண்டிகேட்டர், நம்ம டிஜிட்டல் இண்டிகேட்டர் கேட்டோம், டிஜிட்டல் இண்டிகேட்டர் அவங்க கொடுக்கல. ஓகேங்களா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா RYB டிஜிட்டல் இண்டிகேட்டர் தான் கேட்டோம், டிஜிட்டல் இண்டிகேட்டர் கொடுக்கல. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா செலக்டர் சுவிட்ச்லாம் பக்காவாக வந்து PVCயில் போடாமல் மெட்டலில் போட சொன்னால் அதேமாதிரி மெட்டலில் போட்டுவிட்டோம். அதேமாதிரி இந்த இண்டிகேட்டர்லாம் எப்பயுமே ஆனில் வைக்க மாட்டாங்க, என் சைட்டில் ஃபுல்லாக ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஓகேங்களா, பவர் இல்லையான்னு வந்து ஆன் பண்ணி பார்க்க தான் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டர் ஆன்லேயே இருக்குது, இண்டிகேட்டர் சீக்கிரம் ஃபெயிலியர் ஆகிடும், அதனால் அப்படி பண்ண மாட்டாங்க. அதேபோல் பார்த்துக்க நண்பர்களே, சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது தான் நான் டோரை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபீஸ்லாம் இந்த சுவிட்சில் வந்து கொடுக்கல. ஓகேங்களா, இந்த HRC பீஸ், இந்த HRC பீஸ்லாம் நம்ம தனியாக வாங்கி போட்டோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 63 amps HRC பீஸ். ஓகேங்களா, 3 ஃபேஸுமே இங்கே என்னென்னா
அவுட்புட்டில் நம்ம ஒரே ஃபேஸில் செலக்ஷன் பண்ணிக்கலாம் ஃபேஸ் 2 இல்லையா, அதனால் நம்மளுக்கு 3 ஃபேஸுமே அவுட்புட் கிடைக்குது ஓகேங்களா. இப்போ 3 ஃபேஸ் அவுட்புட் போகிற மாதிரி அதேமாதிரி பாருங்கள் எல்லாமே பக்காவாக லெக் அடிச்சு தான் பின் டைப் லெக் அடிச்சு தான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு தெரியும். அதுமாதிரி இங்கேயும் பாருங்கள் பக்காவாக பின் டைப் லெக் அடிச்சு தான் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு ரிங் டைப் லெக் என்கிட்ட கிடைக்கல, அதனால் அப்போ நான் ஒயரே லெக் மாரி மாற்றி மாற்றி அடித்து பக்காவாக நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணி நான் ஒயரிங் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இண்டிகேட்டர். அது இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா RYB நியூட்ரல் பார்த்தீங்கன்னா அந்த கலர் கோடில் போட்டிருக்கேன் பாருங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஒயரிங் பண்ணாலும் பக்காவாக டேக் அடிச்சு தனியாக கொண்டு வந்து அவுட்புட்டை தனியாக இன்புட்டை தனியாக அவுட் இன்புட் இது அவுட்புட் ஓகேங்களா. அதுமாதிரி எவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. நம்ம சைட் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அதுமாதிரி பாருங்கள் பக்காவாக லெக் அடிச்சு பண்ணியிருக்கேன். RYBன்னு பக்காவாக லெக் அடிச்சு தான் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. அதேமாதிரி ஃபீஸ்லாம் பக்காவாக போட்டோம், ஃபீஸ்லாம் ஃபுல் டைட்டாக இருக்கான்னு பார்த்துட்டோம். அதனால் பார்த்தீங்கன்னா அதை தெரியுது பாருங்கள் பிளாக் கலர் ஒயர் உள்ள அதுதாங்க இந்த பில்டிங்கோட டோட்டல் எர்த்திங் மீன்ஸ் இங்கேருந்து எர்த்திங்கில் கனெக்ட் ஆகி போகிற ஒயர் ஓகேங்களா. ஏன் டபுள் எர்த்திங் பண்ணிங்க வேணால் உங்களுக்கு டவுட் இருந்தால் சொல்கிறேன், நீங்கள் வேணால் கேட்டால் சொல்லுவோம். டபுள் எர்த்திங் நம்ம எதுக்கு பண்ணணும், எர்த்தோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ குறைக்கிறதுக்கு தான் ஓகேங்களா. நம்மளோட வேலையை ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அது பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா LND கம்பெனி. இப்போ LNDன்னு வராது, இல்லை LKன்ற பேரில் வருது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா பழைய ஸ்டாக், இது எல்லாமே புது ஸ்டாக். இந்த LKன்னு இருக்குதுலாம் ஓகேங்களா. 63 ஆம்ஸ் தான் நம்ம போட்டோம். 32 ஆம்ஸ் போல் 63 ஆம்ஸ் தான், சரிங்க 40 ஆம்ஸ் போல் 63 ஆம்ஸ் தான் நம்மளே வாங்கி வந்து போட்டோம் ஓகேங்களா. அதனால் நம்மளோட வேலை ஃபுல்லாகவே பக்கா முடிஞ்சது. நம்ம அதுமாதிரி எல்லாத்தையுமே ஃபுல் டைட் வச்சுட்டோம்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டோம். A to Z ஃபுல் டைட் வச்சாச்சு ஓகேங்களா. இது எதனா குறந்தா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன் நண்பர்கள். அதேமாதிரி பாருங்கள் இண்டிகேட்டர் கூட நம்ம கலர் கோடில் தான் இன்புட்ஸ் பவர் சப்ளை எடுத்து போயிருக்கோம். அதுமாதிரி கலர் கோடில் போடுங்க. அதுமாதிரி முடிஞ்ச அளவுக்கு டேக் அடிங்க, சும்மா டேப் அடிச்சு வைக்காதீங்க. அதேமாதிரி சில பேர் டேப் அடிக்க மாட்டாங்க, சும்மா அப்படியே ஒயரிங் தனித்தனியாக தொங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஒரு வேலை செஞ்சால் நீட் அண்ட் க்ளீனாக செய்யுங்க நண்பர்களே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இதை வந்து டார்க் மேலே வந்து இன்சுலேட்டிங் ஷீட் வரும் ஓகேங்களா. அதுதான் இது ஓகேங்களா. இந்த இன்சுலேஷன் ஷீட்லாம் போட்டு விடுங்க. சில பேர் எடுத்து தூக்கி போட்டுறாங்க, தயவு செஞ்சு தூக்கி போடாதீங்க. இன்சுலேஷன் ஷீட்லாம் போட்டு விடுங்க நண்பர்களே ஓகேங்களா. அதனால் இந்த வீடியோவில் எதனா குறந்தா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, அடுத்தடுத்து பேசலாம். இப்போ உங்களுக்கு எப்படி பவர் கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கே பார்த்தா தெரியும். ஆர் ஃபேஸில் ஒரு லைன் கொடுத்துருக்கேன், நியூட்ரல் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இந்த டெம்பரரி சர்வீஸோட 2 MC அவுட்புட்லேருந்து டேட்டா பவர் சப்ளை இப்போதைக்கு நான் பண்ணிட்டேன்னா வீட்டுக்கு ரெஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டேன். நம்ம வேலை ஃபுல்லாக கிட்டத்தட்ட 98% இந்த பில்டிங்கில் முடிச்சிட்டோம் நண்பர்களே. அதேமாதிரி இந்த ஃபேஸ் செலக்டர் சுவிட்சில் எப்படி கனெக்ஷன் கொடுத்துருக்கிறது நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அந்தமாரி நீங்கள் ஒரு டெக்னீஷியன் நம்ம சேனலில் மோஸ்ட் வந்து எலக்ட்ரிஷனாக ஃபாலோ பண்ணுவீங்க ஓகேங்களா. அவங்களாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அந்தமாரி வேலை செஞ்சு பாருங்கள். வேலை செஞ்சால் வேலை வந்து ஹைஃபை குவாலிட்டியாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பக்காவாக 6 ஸ்கொயர் லெக் அடிச்சிருக்கேன் பாருங்கள். அது பின் டைப் லெக் அடிக்க நம்மளுக்கு வந்து டெர்மினேஷன் மெல்ட்டே ஆகாது ஓகேங்களா. ஆனால் இதில் ஸ்பேடு லெக் தான் போடணும். ஏன்னா ஸ்பேடு லெக்ன்றது இல்லைன்றதால பின் டைப் லெக் போட்டிருக்காங்க ஓகேங்களா. இன்சுலேட்டட் பின் டைப் லெக் எல்லா வித கிரிப்பிங் டூலும் நான் வச்சிருக்கேன் ஓகேங்களா. என் வேலை குவாலிட்டியாக இருக்கிறதால எல்லா வித கிரிப்பிங் டூலும் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி நீங்களும் கிரிப்பிங் டூல் யூஸ் பண்ணுங்க. இப்போ இந்த 6 ஸ்கொயருக்கு மீட்டர் கொடுக்கும்போது லெக் அடிச்சு தான் நான் வந்து மீட்டரில் ஏற்றுவேனே ஓகேங்களா. அதனால் நம்ம வேலை ஃபுல்லாக பக்காவாக முடிச்சிடணும் நண்பர்கள். எதாவது குறந்தா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறோம். அதேமாதிரி முடிஞ்ச அளவுக்கு 3 ஃபேஸ் சர்வீஸ் வாங்குறீங்க. வீடு 2 ஃப்ளோர் இருக்குது, உள்ள படி வருதா 2 எர்த்திங் நம்ம இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. உங்களுக்கு பழைய வீடியோவில் இருக்கும். இங்கே ஒரு எர்த்திங் இருக்குது, அங்கே ஒரு எர்த்திங் இருக்குது ஓகேங்களா. அதுமாதிரி எர்த்திங்கை வந்து 2 எர்த்திங் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஏன்னா 2 ஃப்ளோர் உள்படி. அதனால் நான் ஒரே ஒரு சர்வீஸ் தான் ரெஸ்டோர் பண்ணுவாங்க. நான் 20 kW சர்வீஸ் கேட்டிருக்கேன் இந்த இடத்துல ஓகேங்களா. கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். 20 கொடுத்துருவோமான்னு இருக்கிற 20 kW கொடுத்தா போதும். அவங்க டிமாண்ட் சார்ஜுக்கான காசை வந்து அவங்க கட்டிக்கிட்டோம். சர்ச் சார்ஜ்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரியில், அதை அவங்க கட்டிக்கிட்டோம் ஓகேங்களா. அதேமாதிரி இப்போ சுவிட்ச் ஆனில் இருக்கும்போது தான் அந்த சுவிட்சோட டோரை வந்து ஓப்பன் பண்ணேன். ஆனால் நீங்கள் இப்போ நினச்சா ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்கும் ஓகேங்களா. இந்த வீடியோவில் எதனா குறந்தா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போகிறேன் நண்பர்களே. நன்றி நண்பர்களே. அதேமாதிரி இன்னொரு சின்ன ரிக்வஸ்ட், தயவு செஞ்சு எப்பவுமே பேனலில் ஒரு எர்த் நெட்டு கொடுக்குறாங்க, அதை எர்த்திங் பண்ணுங்க ஓகேங்களா. நாளைக்கு பேனலில் எதனா லீக்கேஜ் இருந்து செவரு ஃபுல்லாக ஷாக் அடிக்கும், அந்த எர்த்து இருந்தால் நம்மளுக்கு இன்புட் ஃபீஸ் போயிடும் ஓகேங்களா. அந்த வேறு எதுவும் கிடையாது. அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து மீட்டருக்கு 4 ஸ்க்ரூலாம் போட மாட்டாங்க. மீட்டர் இங்கே அந்த ஐலம் ஷீட் இருக்கிற 2 ஸ்க்ரூ கிராஸ் டு கிராஸ் போட்டுறாங்க. தயவு செஞ்சு 4 ஸ்க்ரூ போடுங்க நண்பர்களே ஓகேங்களா. நான் பாருங்கள் 4 ஸ்க்ரூ தான் போட்டுருக்கேன். தயவு செஞ்சு 4 ஸ்க்ரூ போடுங்க. அதேமாதிரி இதுலேயும் நான் 4 ஸ்க்ரூ தான் போட்டுருக்கேன் பாருங்கள். அதேமாதிரி 4 ஸ்க்ரூ போடுங்க நண்பர்களே. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில் நம்ம பேசலாம், பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.